முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, கடும் கோபத்தோடு தான் உன் அப்பன் முருகன் இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன். பொறுமையோட நம்பிக்கையை கடைப்பிடிக்கும் உனக்காகவே உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் நடத்தி தரப்போகிறேன். ஒவ்வொரு நாளும் அமைதியாய் மௌனமாய் இருந்து மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை கவனியே. உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் மற்ற மனிதர்களின் செயல்களையும் உற்று கவனி. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நீ என்னவோ என்னை தேடி அலைகிறாயோ இல்லையோ, பணத்தையும் வாழ்க்கையும் நிம்மதியையும் தேடி தேடி அலைந்து சோர்ந்து போகிறாயல்லவா? முதல்ல உன் மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கும் சோகமான குமுறல்களை தூக்கி போடு. வாழ்க்கைனா ஏதாவது ஒரு பிரச்சனை, கஷ்டம், மன வருத்தம் இருக்க தான் செய்யும். சும்மா அதையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு எத்தனை நாளைக்கு கண்ணீரை மனசுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு குமுறி அழுதுகிட்டே இருக்க போகிற? உன் வார்த்தைகளில் இல்லாத வலியும், உன் சிரிப்பில் மறைந்த கண்ணீரும், உன் கோபத்துக்குள் ஒளிந்திருக்கும் பயமும் எல்லாவற்றையும் இந்த முருகன் நான் அறிவேன். நீ எதுக்காக பயந்து கோபப்பட்டு கத்துற, எந்த விஷயத்தை மனசில் நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டு பேசுகிறன்றத அனைத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நான் உனக்காக உதவி செய்ய தான் வந்திருக்கேன். அதை புரிஞ்சுக்காம தேவையில்லாத மனக்குழப்பம் உனக்கு வேண்டாம். இப்போது இந்த நிமிஷமே மனசை அமைதியாக்கு. நீ அமைதியாக இருக்கும்போது தான் இந்த உலகத்தில் இருக்க பல நல்ல விஷயங்கள் உன் கண்களுக்கு புலப்படும். என் செல்வமே, உன்னுடைய மௌனம்தான் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை உனக்கு புரிய வைக்கும். வாழ்க்கையின் உண்மையை உனக்கு உணர்த்தி உன்னை வழி நடத்தும். முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனசை உழப்பிக்காம அமைதியாக பொறுமையாக இருக்க பழகு. மற்றவர்கள் முன்னேறுவதற்கு நீ ஒருபோதும் தடையாக இருந்தது கிடையாது. ஆனால் உன்னுடைய உயர்வுக்கு வழிவிடாமல் தடுக்கும் சில மனிதர்களை யோசித்து தானே கவலைப்படுற? யார் உண்மை ஜெயிக்க விடாமல் தடுத்தாலும், உன் உயர்வை அடைய விடாமல் தடுத்தாலும் அதை பார்த்துக்கிட்டு இந்த முருகன் சும்மா விட்டுடுவேனா என்ன? கண்டிப்பா உன் சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் யார் முன்னிலையிலும் நீ விட்டு கொடுக்க நான் விட்டுற மாட்டேன். எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய உனக்கு கடைசி வரைக்கும் அவமதிப்பும் அவமரியாதையும் அவமானமும் மட்டுமே கிடைக்குதேன்னு நினச்சி வருத்தப்படாத. நீ மற்றவங்களுக்கு ஒவ்வொரு உதவியையும் செய்வதன் மூலமாக நான் உன்னுடைய பாவத்தையும் கர்ம வினைகளையும் கழிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே மொத்தமாக கழிஞ்சு கரைஞ்சு போய் உன் மனசு இலகுவாகி உன் வாழ்க்கை உன் இஷ்டத்துக்கு நீ வாழலாம். என் செல்வமே, அடுத்தவங்க இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி படைக்கவோ, அவங்க வார்த்தைகளால் உன்னை வதம் செய்யவோ, அவங்க சொல்கிறதையெல்லாம் செய்யக்கூடிய அடிமையாக உன்னை மாற்றவோ நீ ஒருபோதும் அனுமதிக்காதே. உன் மரியாதையை நீ தான் தக்க வச்சுக்கணும். உன் மரியாதையை நீ காப்பாற்றிக்கிட்டீன்னா உன் உயர்வை நானே காத்து உன்னை தூக்கி நிறுத்துவேனேன் செல்வமே. எந்த உறவு உன்னை உண்மையாக நேசிக்குது, எந்த ஆசை உன்னை உயர்த்துது, எந்த பழக்கம் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்குதுங்கிறதையெல்லாம் நீ நல்லபடியாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உன் வாழ்க்கையில் இப்போ நான் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல நீ உன்னையும் உன் வாழ்க்கையும் சீர் செஞ்சு உன் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டினா இந்த பிரபஞ்சம் தானாகவே உனக்கான மனிதர்களையும் உனக்கான வாய்ப்புகளையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துரும். வெற்றிங்கிறது திடீர்னு கிடைப்பது கிடையாது என் செல்வமே. அது முயற்சி செய்பவர்களுக்கும் விடாமுயற்சியோட மனநிறைவோட திருப்தியோட எல்லாத்தையும் நேர்மறையாக பார்ப்பவர்களுக்கு மட்டுமே, பொறுமையாக இருப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். நீ மன நிறைவை வெளியில் தெரியும் அடையாளமாக மாற்றிக்கோ. எந்த விதத்திலும் குறை கொள்ளாமல், யாரையும் குற்றம் சாட்டாமல் நம்பிக்கையோட அமைதியாக முன்னேறு. இந்த முருகன் நானும் எப்போதும் உன் கூடவே உனக்கு துணையாக இருப்பேனேன் செல்வமே. உன் முகத்தில் தெரிகிற சந்தோஷம்ன்றது உன் வாழ்க்கை நல்லா நிம்மதியாக இருக்குன்றதுக்கான அடையாளம் கிடையாது. மனசுக்குள்ளே நீ மௌனமாக சுமக்கும் வழிகள் இந்த உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். நீ வெளியே சிரிக்கிறதையும் நல்லா பேசுகிறதையும் மட்டுமே பார்க்கும் இந்த உலகம் நீ சந்தோஷமாக வாழ்கிறதாக நினச்சிக்கிட்டு இருந்தாலும் உன் மனசில் இருக்கக்கூடிய வருத்தமும் கவலையும் எனக்கு நல்லா தெளிவாக தெரியுமேன் செல்வமே. சோகத்தை வெளிக்காட்டி நம்ம யாரையும் சோதிக்க வேணாம், கஷ்டப்படுத்த வேணான்னு நீ யாரிடமும் உன்னுடைய மன வருத்தங்கள் எதையும் சொல்லாமல் நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் தனியாகவே சகிச்சுக்கிட்டும் தவிச்சுக்கிட்டும் போராடிக்கிட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அது உன்னுடைய நல்ல உயர்ந்த மனசின் அடையாளம் தானே. துன்பத்தை உணர்பவர்களை விட, உன் கஷ்டத்தை பார்த்து உனக்காக வருத்தப்படுபவர்களை விட, அதை இன்னும் ரசித்து உன் மனசை காயப்படுத்தும் துரோகிகள் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்காங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ.
அதனால உன் கஷ்டத்தை நீ சொல்லி ஆறுதல் தேடுவதை விட தேடாம உன் மனசுக்குள்ளேயே வச்சு மறைச்சு அதை மறந்துடுறது தான் உனக்கு நல்லது. நீ தோத்து போனினா உன்னை கேலி செய்ய தயாராக இருக்கும் இந்த வீணா போன உறவுகளுக்கு நீ ஒருபோதும் மகிழ்ச்சியோடையே நிற்கணும் என் செல்வமே. யார் முன்பாகவும் உன் கஷ்டத்தை காட்டாமல் நீ மகிழ்ச்சியோட நின்னா அதுதான் உனக்கு பலத்தையும் வலிமையையும் சேர்க்கும். பொறாமப்பட்டுக்கிட்டே வாழ்றவங்க உன் மகிழ்ச்சியை கண்டு பொறுக்க முடியாம புலம்பி தீக்கட்டும். நீ எப்போதும் எல்லார் கண்களுக்கும் மகிழ்ச்சியாக சிரிச்ச முகத்தோட இரு. உன் மகிழ்ச்சிக்கு பின்பாக உன் சிரித்த முகத்துக்கு பின்னால உன் அப்பன் முருகன் நான் உனக்கு துணையா இருப்பேன். ஒரு குழந்தையின் வாழ்க்கை நல்லா சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னா அதன் பெற்றோர்கள் தானே அதற்கு முதன்மை வழிகாட்டிகளாக இருக்கணும். நீயும் ஒரு பெற்றோராக ஆகும் பட்சத்துல உன்னுடைய கடமையை நீ சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கணும் என் செல்வமே. தாயோட இருந்தாலும் தந்தையோடு இருந்தாலும் அவங்க குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் கற்றுக் கொடுக்கணுன்றதை நீ மறந்துடாத. உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய முயற்சியையும் நல்ல நடத்தையையும் உன்னுடைய கருணையையும் நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன தான தர்மங்களையும் நீ மற்றவங்களுக்கு மரியாதையை செலுத்தும் விதத்தையும் உன்னுடைய உண்மையையும் உன் பிள்ளைகளுக்கு உன் செயல்களின் மூலமாக நீ சொல்லிக் கொடு. இது எல்லாமே பெத்தவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய பரிசுகள் தான். நீ உண்மையா நேர்மையா நியாயமா முயற்சி செய்வதையும் உழைப்பதையும் முன்னேறுவதையும் தான தர்மம் செய்வதையும் உன்னுடைய பிள்ளைகள் உன்னை பார்த்து தான் ஒரு எடுத்துக்காட்டா நினச்சிக்கிட்டு அதன்படி வாழ ஆரம்பிப்பாங்க. அவர்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறுவதற்கும் நல்ல பலனை தருவதற்கும் இந்த முருகன் அருள் செய்வேன். குழந்தைகள் வளர்க்குறதுல பெற்றவர்களுக்கு இருக்கிற பொறுப்பை இந்த பிரபஞ்சமும் நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும். பெற்றோராக இருப்பதே பெரும் பொறுப்பு அல்லவா? இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுத்த பொறுப்பை சரியாக செஞ்சு வாழ்க்கையை நிம்மதியா மகிழ்ச்சியா வாழ தயாராகு. உன் வளர்ப்புல நீ உன் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறியோ அதை தான் அவங்க நாளைக்கு இந்த சமூகத்துக்கு திருப்பி கொடுப்பாங்க, உனக்கும் திரும்ப செய்வாங்க. நீ விதைச்ச விதைதானே நாளை அறுவடையாகும். அதனால உன் கடமையும் பொறுப்புகளையும் சரியா செஞ்சு உன் குடும்பத்தையும் குழந்தைகளையும் நல்லா வளர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வா. என்னையே நீ உன்னை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு வணங்கிக்கிட்டு என் மீது அன்பு செலுத்தும் போது உன்னுடைய கடமையையும் பொறுப்பையும் நான் சரியாக நியாயமான முறையில் வெற்றி பெறச் செய்வேன். நீ கண்ணியமாக செய்யும் எல்லா காரியங்களுக்கும் நான் உனக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பேன் என் செல்வமே. நீ கீழே விழுந்த நொடியில் இருந்து கூட நான் உனக்கு துணையாக இருந்து தூக்கி நிறுத்துவேன். நீ எப்போதும் மனசுல நம்பிக்கையோட இருந்தீனா என் அப்பன் என் முருகன் என்னை காப்பாற்றுவார் என்ற மன உறுதியோடு இருந்தீனா கண்டிப்பாக நான் உன்னை உயரத்துக்கு கூட்டிகிட்டு போவேன். இந்த முருகன் உன்னை மகிழ்ச்சி அடைய செய்வேனே தவிர ஒருபோதும் மன வருத்தத்தை கொடுக்க மாட்டேன் என் செல்வமே. பேரும் புகழும் பெருமையும் வளர்ச்சியும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நான் நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை உயர்த்தி உனக்கான நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன்னை ஊக்கப்படுத்தி உன்னை வழிநடத்தி வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கருணை நிறைஞ்ச நல்ல மனசு இந்த முருகனுக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. என் கையை பிடிச்சிக்கிட்டு தைரியமாக எழுந்து வா. உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் உனக்கான முன்னேற்றத்தை நிச்சயமாக நான் கொடுப்பேன். கிடைப்பது எது சிறியதாக இருந்தாலும் அது உனக்கு நிலையானதா நிரந்தரமானதா இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ சரியாக பயன்படுத்திக்கோ என் செல்வமே. சின்ன சின்ன வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு உனக்கான சிறு முயற்சிகளை செஞ்சாலே கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய அளவில் உனக்கு பலன் உண்டாகும். அமைதியாக முன்னேறு. மெதுவாகவும் உறுதியாகவும் முன்னேறுவதுதான் நீண்ட காலம் நிலைக்கக்கூடிய வளர்ச்சியை உனக்கு கொடுக்கும். உன் வீழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட காத்திருப்பவர்களின் முன்னிலையிலேயே நீ வளர்ச்சி அடைஞ்சு வாழ்வாங்கு சந்தோஷமாக வாழும்படி இந்த முருகன் நான் செஞ்சு காட்டுவேன். ஆடம்பரம் இல்லாம அமைதியாகவும் எளிமையாகவும் சீராகவும் செம்மையாகவும் நீ உன் வாழ்க்கையை வாழும்படி என் அருளால அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை உன் பாதையில வாழ்ந்துட்டு நீ போய்கிட்டே இரு. மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. இந்த உலகத்துல வாழ்ற மனிதர்கள் எல்லாரும் என்னவோ அவங்க கனவுலாம் நிறைவேறினது போலவும் அவங்கெல்லாம் நல்லா சந்தோஷமா உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வது போலவும் உன்னுடைய கனவுகளை கேலி செஞ்சுக்கிட்டு உன் பாதையில உனக்கே தடையாக இருந்து கொண்டு
உன்னால் முன்னேற முடியாது, உன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு உன்னை தள்ளிவிட தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தவங்க உனக்கு எதிராக ஏதாவது பேசுகிறாங்க, நீ செய்ய நினைக்கிற வேலையில் தடையை உண்டாக்குறாங்கன்னாலே நீ சரியான பாதையில் போகிறாய், வெற்றி பெறப்போகிறாய் என்பதுதான் அறிகுறி. அவங்க நின்ன இடத்துல இருந்து நீ நடந்து போ. அவங்க பயப்படுற விஷயங்களையெல்லாம் நீ நம்பிக்கையோட செய். யார் உன்னை பார்த்து கேலி பண்ணி சிரித்தாலும் நீ மனசு வாட வேண்டாம். இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களையும் நிச்சயம் உன் வாழ்க்கையில் செஞ்சு முடிப்பேன் என் செல்வமே.